தமிழகம் முழுவதும் இன்று கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் மாண்புமிகு மக்கள் தலைவி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் மற்றும் மத்திய மாநில அரசுகளை தமிழ்நாடு மக்களுக்கு வஞ்சகம் செய்திருக்கக்கூடியதை கண்டித்தும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்க்கும் வகையில் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். திருவாரணை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் காவிரி நதிநீரை பெற்றுத் தருவதற்கு தமிழக வரைபடத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் குரலாக இங்குள்ள விவசாயிகளோடு இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்து ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு காவிரி நதிநீரை பெற்றுத் தருவதற்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்துக்கின்றோம். இந்த திருவாரணை சட்டமன்ற தொகுதி அடிப்படை வசதியே இல்லாமல் இருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு அமைச்சர், இந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சரை ராஜா கண்ணப்பன் அவர்களை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர் இந்த பகுதிக்கு எதுவுமே இது வரைக்கும் செய்யலை. அமைச்சருங்கிற பேரில் தான் இருக்காரு தவிர இந்த திருவாரணை சட்டமன்ற தொகுதிக்குன்னு எந்த ஒரு இதுவுமே செய்யலை. பாருங்க, இந்த பண்ணவையல் கிராமம் அடிப்படையாக ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது, எந்த வசதியும் இல்லாமல் இருக்குது. மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. எனவே அவர் நியமித்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் முதல்வர் திட்டம் என்கிறார், நான் முதல்வர் என்ற திட்டத்தை சொல்றாரு, சொல்றாரு. ஆனால் எந்த திட்டமும் திருவாரணை சட்டமன்ற தொகுதிக்கு வரவில்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்தினார். எனவே தமிழக முதல்வர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி நதிநீரை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுடைய குல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.